பெரும்பாலான செயற்குழு உறுப்பினர்கள், இரட்டை இலை சின்னம், பெரும்பாலான மாவட்ட ஒன்றிய கிழக்கழக நிர்வாகிகள், கட்சி தலைமை இவர்களெல்லாம் சேர்ந்து யாரை ஆதரிக்கிறாங்களோ அவர்களிடத்தில் தான் இரட்டை இலை இருக்கும். இப்போ திமுக கூட்டணி இருக்கு, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆட்சி நடத்திட்டு. இப்போ அடுத்தவங்களுக்கு என்ன சாய்ஸ்? அதிமுக ஆட்சி ஒன்று என்ன? ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கதான் தொண்டர்களும் வாக்களிப்பாங்க. ரெட்டைக்கு தான் வாக்களிக்க போறாங்க, வேற எதுவும் வாக்களிக்க போறாங்க. உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள் யாரு போடுறாங்க? இந்த கட்சியில இருக்கக்கூடிய பொதுக்குழுல 2500 பேர் பொதுக்குழுல ஒரு 500 பேர் உங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறானே. நீங்க சொல்லுங்க அது உண்மையான பொதுக்குழு இல்லை, ரைட்டே கூட்டுங்க, நீங்களே கூட்டுங்க, யாரோ அடிச்சுட்டு போங்க. ரெட்டலை எங்க இருக்கோ அதுதான் நம்ம கட்சி. ரெட்டலை யாருக்கு இருக்கோ அவர் தான் நம்ம கட்சி. சரி, தெளிவா இருக்காரு. நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை ஆட்சியர் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கே.பி. முனுசாமி, கல்வித்துறை சி.வி. சண்முகம், வேலுமணி ஆகியோர் டெல்லி சந்தித்து ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைச்சார். மக்கள் நலன் சார்ந்த பண்ண விஷயம் அது சந்திப்புக்கு பிறகு அரசியல் பல்வேறு அரசியல்லாம் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்திடுச்சு அப்படின்னு பேசினாங்க. மக்கள் சார்ந்த விஷயங்களை உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமா அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக நிலையில, அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவருடைய நிலை என்ன, அது பற்றியும் இதனுடைய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீரங்கநாதன். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கே.பி. முனுசாமி, துணை பொதுச்செயலாளர் கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், நகராட்சி துறை முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆகியோர் கல்வித்துறை பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் அலசப்பட்டுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு உடன்பாடுக்கே அந்த 2 மணி நேரம் பேச்சுல 2 பேருக்கும் உடன்பாடு வந்தது. வெளியே வரப்போ ஒரு முக மலர்ச்சியோட வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. தகவலும் அப்போதைய கட்சியை தொடங்கியது. அதிமுக பாஜக கூட்டணி இதெல்லாம் ஒரு உறுதியாக சார். ஒரு விஷயம், ஓபிஎஸ், டிடி தினகரன் இவங்க நிலையில எப்படி சார்? சாதாரண மனிதன் கூட தெரியும். 2026 கூட்டணி அமைச்சா தான் எந்த கட்சியும் ஜெயிக்கும். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. இப்போ திமுக ஒரு கூட்டணியில் இருக்கு, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு என்ன சாய்ஸ்? அதிமுக ஆட்சி வரணும், என்ன பண்ணணும்? கூட்டணி தான் அமைக்கும். கூட்டணி அமைச்சா தான் ஆட்சி பண்ண முடியும். அது எப்படி கூட்டணி? எப்படி வேணாலும் அமைக்கலாம். அது அதனாலதான் தெளிவாயிட்டு தான் விரைவுபடுத்துறாரு. சட்டசபை கூட்டம் நடக்கிறப்பே போய் பாக்குறாரு. இனி இன்னும் நாள் நெருங்க இன்னும் அது ஸ்பீடா பரபரப்பா இருக்கும். இந்த விஷயத்துல உறுதியா இருக்கு. என்ன சொல்றாரு? அதிமுக எங்களுக்கு கோவிலாக நிகழ்கிற அதிமுக அலுவலகத்தை உடைத்து கொண்டு ஒன்றிய கொள்வதற்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் கொடுத்த கேள்வி ஓபிஎஸ் கேட்கிறப்ப ஓபிஎஸ் சொல்றாரு, அவர் இதே நிலைமை ஆயிடுச்சுன்னா அவர் அவமரியாதை செஞ்சிருப்பார். ஓபிஎஸ் 2 பேருக்கு 2 பேர் பதிலே கொடுப்பார். அதாவது இது யார் கையில இருக்குன்னா தொண்டர்கள் கையில் இருக்கு. இவர்கள் ஜெயலலிதா போலையோ எம்ஜிஆர் போலையோ ஒரு மக்கள் தலைவர் இல்லை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், மக்கள் தலைவர் இல்லை, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை. அதாவது பெரும்பாலும் நிர்வாகிகள் எடப்பாடி அதைத்தான் சொல்லி வரேன். ஸோ ஒரு அரசியல் கட்சியில பெரும்பாலான பொறுப்பாளர்கள்
பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள், பெரும்பாலான செயற்குழு உறுப்பினர்கள், இரட்டை இலை சின்னம், பெரும்பாலான மாவட்ட ஒன்றிய கிழக்கழக நிர்வாகிகள், கட்சி தலைமை, இவர்களெல்லாம் சேர்ந்து யாரை ஆதரிக்கிறாங்களோ அவர்களிடத்தில் தான் இரட்டை இருக்கும். இதுதான் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி. இதுதான் பல காலங்களில் தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு. மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951A பிரகாரம் இதுதான் நடக்கும். டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது இவங்ககிட்ட தான் கூடுதல். ஸோ ரெட்டலைங்கிறது. ஸோ ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கதான் தொண்டர்களும் வாக்களிப்பாங்க. ரெட்டைக்கு தான் வாக்களிக்க போறாங்க, வேற எதுக்கும் வாக்களிக்க போறாங்க. உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள் யாருக்கு போட்டு ரெட்டலை தான் ஓட்டு. அப்போ ரெட்டலை நீங்க வச்சுதான் உங்களுக்கு தான் ஓட்டு, நான் வச்சுதான் எங்களுக்கு தான் ஓட்டு. இப்போ யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு. ஸோ நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க, தொண்டர்கள்லாம் அவர்கிட்ட தான் வாக்களிப்பாங்க. அப்புறம் அவர் எதுக்கு சந்திக்க போறாரு, அவமானங்களை சந்திக்க போறாரு. தீவிரமான கூட்டணி கட்டமைக்க தீவிரமா இருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் ஓரம் போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? அதாவது நான் கரெக்டா அவரு அதை ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். ஓரம் போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதா சார்? நீங்க ஒரு பக்கம் எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் எதிர்த்து பேசுறீங்க. உங்களை எப்படி நம்புவாங்க? என்ன ஸ்டாண்ட் உங்களுக்கு? ஸ்டாண்ட் அதிமுக ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று போடுறோம், இல்ல முடியல என்ன பண்ணுவோம்? ஓட்ட போடணும்ல சார் அதிமுகவுக்கு. எதை சொல்றீங்க? அதிமுக எதிர்ப்பா அதிமுக எதிர்ப்பா எதையுமே பேசக்கூடாது சார். நீங்க அதிமுக எதிர்ப்பா பேசுறீங்க, ஒரு தலைவரை பேசுறீங்க, ஒரு நான் இல்லைன்னா நாங்க ஒரு அமைப்போன்றீங்க. இதெல்லாம் எப்படி பண்ணி அமைங்க. அப்புறம் அதான் சொல்றாரு, சரி அமைச்சுக்கோ. நீங்க தான் சொல்றீங்க அமைக்கலாம் அசிங்கப்படுவேன், சரி செய்யுங்க. ஆனா ராமநாதபுரத்துல ரெட்டலையை எதிர்த்து பாலாபாசம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓட்டு வாங்கிக்க சார், கொஞ்சம் ஓட்டுகள் விழுவும் சார். உங்களுக்கு நானே நின்னுன்னு வச்சுக்கேன், நானே நின்று 2000 ஓட்டு வாங்கினேன் என் தொகுதியில, தனியா நின்று ரெட்டலை இல்ல. அப்படி அவர் நின்று 5000 ஓட்டு வாங்க மாட்டாரு ஒரு தொகுதிக்கு. 4 6 தொழில் 30,000 ஓட்டு வாங்க மாட்டாரு. வாங்கலாம், மந்திரியா இருக்காரு, இன்னொரு கொடுத்தா 60,000 ஓட்டு என்ன தெரியும் இல்லையா? வாங்கலாம் சார். அப்புறம் கூட்டணி இருக்கு, கூட்டணி இருக்கீங்க, அந்த கூட்டணி ஓட்டலாம் வாங்க இல்லையா? அது வாங்கலாம். அதை வச்சு உங்களுடைய தலைமையை தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய தலைமை தீர்மானிக்கணும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு பின்னாடி தொண்டர்கள் வரணும், நிக்கணும். முன்னாடி நின்று உங்க பின்னாடி நிர்வாகிகள் நிக்கணும். இதான் தலைவர், என் தலைவர் தான் சொல்லி 5 பேர் உங்ககிட்ட வந்திருக்காங்களா? 5 கிளைச்சலாளர் உங்ககிட்ட வந்திருக்காங்களா? இல்ல 5 செயற்குழு உறுப்பினர் உங்களுக்காக நீங்க இந்த பிரச்சனை அனுப்ப நடந்திருக்காங்களா? ஏன் முடியல உங்களால? ஏன் முடியல? நாங்க தெரியாம தான் கேட்கிறேன். உங்களால இந்த கட்சியில இருக்கக்கூடிய பொதுக்குழுல 2500 பேர் பொதுக்குழுல ஒரு 500 பேரும் உங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறானே. நீங்க சொல்றீங்க அது உண்மையான பொதுக்குழு இல்ல. ரைட்டே, கூட்டுங்க, நீங்களே கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டி காட்டுங்க. அந்த நம்ம தேர்தல் ஆபீஸ்ல கொடுங்க. அவங்க கிட்ட இருக்கிறதா போலீங்க, என்கிட்ட இருக்கிறத உண்மைன்னு சொல்லுங்க. ஏன் உங்களால சொல்ல முடியல? உங்ககிட்ட ஆள் இல்லை, வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு சேர்ப்பாங்க? எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் தானே நீங்க. அவரை சேர்க்கறது இப்ப எதுக்கு சேர்க்கணும்ன்ற தொல்லையத்துக்கு தொல்லையா போடுவாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க 1967 அண்ணா எடுத்த அதே வியூகத்தை எடுக்கணும்னு சொல்றேன். 10 மாசம் அப்ப நீங்க எப்படி பேசணும்? கரெக்ட் பாயிண்ட் வரீங்க. அப்ப என்ன பேசணும்? நீங்க இந்த பிரிஞ்சிருக்கலாம் என்ன செய்யணும்? நம்ம ஆட்சி அமைக்கணும், நம்மளுடைய மனக்காசப்பல அப்படி வச்சு அப்புறம் வச்சுக்கலாம். அப்படி ஏதாவது பேசிருக்கீங்களா? திமுக ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம அதிமுக ஓட்டுலாம் நம்ம கன்சல்ட் பண்ணோம், ஒன்றும் சிதறக்கூடாது. சார் கடுமையா விமர்சனம் பண்ணார் சார் ராஜாஜி. அந்த நேரத்துல அண்ணா செத்துக்கலையா? அண்ணா செத்துட்டாரு. கடுமையா விமர்சனம் பண்ணாரு ராஜாஜி. 67 அவருக்கு வேற ஒரு கட்சி சார், வேற ஒரு கட்சி. அவர் ராஜாஜி வேற ஒரு அமைப்பு வச்சிருந்தாரு, சுந்தர வச்சிருந்தாரு. அதுல விமர்சனம் மாற்று கருத்து இருக்கலாம், மாற்று இயக்கம் இருக்கலாம், ஆனா கடுமையா விமர்சனம் வச்சிருந்தாரு. மாற்று கருத்து அதுல கூட்டணி இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைன்னா இப்படியா செய்யணும். நீங்க ஒரு தனி அமைப்பா வச்சுக்கிட்டு நீங்க விமர்சனம் பண்ணுங்க, கடைசியில் கூட்டணி அப்படி கூட வச்சிருக்கலாம். நீங்க நீங்க என்ன, நான் தான் ரெட்டலை, நான் தான் இது என் பக்கம் தான் இருக்குன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் எங்க ரெட்டலை இருக்கோ அங்க கொடுக்க போறான்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு முடிவு உங்களால எட்ட முடியல.
என்ன சொல்றீங்க, நீ பேசிக்கிட்டு இருந்தா என்ன, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால நான் சொல்றாரு, நீ பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. தொண்டர்களை என்னவோ பேசிட்டு போவா, எனக்கு ரெட்டில் இருக்கிற யாரு எங்க இருக்கோ அது யார்கிட்ட இருந்தாங்க, ஓன்ட்டு இருந்தானே அவர்கிட்ட இருந்தாங்க. ஏன் ஓன் இருக்கா சொல்லு, நான் வரேன். ஓன் இருக்கா, ரைட்டு, ஓன்ட்டு வரேன். இப்ப யார்கிட்ட இருக்கு, எடப்பாடி பழனிசாமி. இப்ப அவர் தான் எனக்கு தலைவர். இது நியாயம் சார். யதார்த்தத்தை சொல்றாங்க. கிராமம் நான் இப்ப எங்க ஊருக்கெல்லாம் போன, கோயம்புத்தூர் போனா என்னப்பா என்னமோ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, யாரோ அடிச்சுட்டு போங்க. ரெட்டலை எங்க இருக்கோ அதுதான் நம்ம கட்சி. ரெட்டலை யாருக்கு இருக்கோ அவர் தான் நம்ம தலைவர். சரி, தெளிவா இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு தனி கட்சி வச்சிருக்கேன். நான் எதுக்கு என்ன ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்றேன்? நம்ம தனி கட்சி வச்சாலும் நம்ம தாய் கழகம் அதிமுக. நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் இல்லை, அதான் நம்ம தலைவர், அதுதான் அதிமுக. அவங்க தான் வந்து நம்மளோட வழிகாட்டு அப்படின்னு கிராமத்தை பேசினாங்க. அதனுடைய பவர் இருந்தனாலதான் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திச்சு பேசுறாரு. பின்ன சும்மா சொல்றாரு, அவருக்கு தெரியாதா? அதாவது நம்ம பல மேடைகள்ல நான் எப்படி ஒப்பிடுறேன்னா, கிராமத்தில் இருக்கிற கடைக்கோட்டில் இருக்கிற சாமானியும் கடைக்கோட்டு உள்துறை அமைச்சர் 2 பேருக்கும் வந்து பார்வைங்கிறது எப்படி இருக்கு, யாரு ஆளுமையா இருக்காங்க? அதான் ஒண்ணு இல்ல. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் ஆயிடுச்சு சார். ஒரு பிரச்சனை என்ன நேரம் பெரிய கொந்தளிப்பு வந்துடும் சார். நீ தலைவர் மோசம், ஒண்ணு என்ன வேலை பண்றவானு ஏதாவது ஒருத்தர் சொல்றாங்க சார். சொல்லலாம்ல, ஒரு 10 பேர் இருந்து கோஷம் பண்ணலாம்ல. எடப்பாடிக்கு எதிராக பண்ணலாம்ல, பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஜனநாயக உரிமையோட செய்யலாம். செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? அவனுக்கு யதார்த்தம் புரியும். நல்லதான், எல்லாத்துலையும் கலந்துதான் செய்யறாரு. எல்லா மாவட்ட செயலாளரும் கேட்டுதான் செய்யறாரு. ஒரு தொண்டி செயலாளர் போனா கூட நீங்க மாவட்ட செயலாளர் போய் கேளுப்பான்னு சொல்றாரு. அவர் பொதுச் செயலாளர்னு சொல்றது இல்லை. அவர் பொதுச் செயலாளர் டிக்டேட் பண்ணலாம்ல, நீ உங்க மாவட்ட செயலாளர் மூலமா வாப்பா அப்படிங்கிற. அதுதான் சார் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். இல்ல, அது ஒரு அமைப்புனா அப்படிதான் இருக்கும்போது அப்ப என்ன பண்றாரு? ஒரு பிரச்சனை இல்லப்பா, அவரை போனா ஈஸியா பார்க்க முடியுது. தடி எடுத்தவங்க தண்டனை கிடையாது. அவரு சொல்ற இப்ப உப்பு இருக்கு, முறைப்படி வான்னு சொல்றாரு, நம்மளோட பேசுறாரு, எளிதில் சந்திக்க முடியுது. ஒரு பொதுச்செயலாளர் மாதிரி அவளை பந்தா இல்லை, அவளை கெடுபடி இல்லை, ஒரு எளிய மனிதர் இருக்காரு. ஓபனா பேசுறாரு, முடியாதுங்கிறாரு. வெட்ட ஒன்று துண்டு இழுக்க செவ்வா இருக்கிறது இல்ல, பாப்போம் வைப்போம் அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனா அவர்கிட்ட போனா பாப்போம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, ஆனா செய்ய மாட்டாரு. இது சொல்றானே, அவர்கிட்ட போனா எடப்பாடி பழனிசாமி போனா ஒண்ணு செய்வாரு, இல்லைன்னா இல்லைன்றவர், முடியாதுப்பான்றவர், மேட்டர் முடிஞ்சு போயிடும். இவர்கிட்ட போனா பாப்பனே இருப்பாரு, செய்யவும் மாட்டாரு, சொல்லவும் மாட்டாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அப்ப பாக்குறான். இதுதான் வைஷ்ணவ் மிலவ்னு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பெரிய ரவுடிக்கெல்லாம் எதுக்குங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க கேட்டும் போதுதான் சொன்னார். சார் அதான் ஒரு அதிகாரத்தை கேட்கணும், செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா இவர் எனக்கு செஞ்சு கொடுக்குறாரு, எனக்கு தேவை என் காரியம் நடக்கும். அவர் அதிகாரம் எனக்கு அதை பற்றி எனக்கு காரியம் எப்படி இனி இடத்தை சந்திக்க முடியுது. என் குறைகளை கேட்கிறார், என் குறைகளை காது கொடுத்து கேட்கிறார், என் கஷ்டத்துல பங்கு பெறாரு. அவர் திருடனா இருந்தானே, குண்டரா இருந்தானே, ரவுடி இருந்தா எனக்கு அந்த பற்றி நான் அவர் கூட்டு போடுறேன். என்னுடைய பார்வை எனக்கு என்னுடைய பிறகுல சேர்க்கறதுக்கு யாருக்கு அந்த ஆள் செய்யணும், அந்த அதிகாரி செய்ய மாட்டேங்கிறானே, இவர்கிட்ட சொன்னாதான் நடக்குது, என்னோட ஓட்ட போட்டு போயிடுறேன், அதிகாரிக்கு செய்யணும்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல. அதுதான் யாரு எதுக்கு எப்படி அப்படிங்கும் போது நீங்க நியாயம் வச்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், அண்ணன் எம்ஜிஆருடைய விசுவாசம்னு சொல்ற அத்தனை பேரும் 2026 என்ன அமைப்பு வச்சாலும் சரி, தனித்தனி அமைப்பு வச்சாலும் சரி, என்ன சின்னங்கள் வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, எல்லா ஓட்டும் ரெட்டலை பார்த்து கொடுக்கணும். அவ்வளவுதான். அப்படின்னா தான் திமுக தோக்க முடியும். நிகழ்ச்சி பங்கேற்று கருத்துக்கள் தெரிவித்ததற்கு இதயம் கிடையாது. கண்டிப்பா.